அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அலுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தொழுதெல்லாம் வல்ல கடவுளே, நின்னை துதித்திலேன், தூய்மை ஒன்றறியேன், கழுதெல்லாம் அணையேன், இழுதெல்லாம் உணவில் கலந்து உணக் கருதிய கருத்தேன், பழுதெல்லாம் புரிந்து பொழுதெல்லாம் கழித்த பாவியேன், தீமைகள் சிறிதும் எழுதலாம் படித்தன்றென மிக உடையேன், எண்ணினும் காத்தருள் எனையே. இதுக்கு விளக்கம்: எல்லாம் வல்ல பரம்பொருளே, உன்னை துதிக்காதவனாகவும் தூய குணங்கள் ஏதும் இல்லாதவனாகவும் இருக்கின்ற நான் பேய்த்தன்மை பலவும் உடையவனாகவும் உணவு கொள்ளும்போது கிடைக்கும் நெய் அத்தனையையும் உணவில் கலந்து உண்ணும் கருத்து உடையவனாகவும் குற்றங்கள் பல செய்து வீண் பொழுது கழித்த பாவியாகவும் நான் செய்த தீமைகள் இவ்வளவு என்று ஏட்டில் எழுத முடியாத அளவு அவ்வளவு தீமைகள் செய்பவனாகவும் இருக்கும் என்னை காத்தருள வேண்டும். அப்படின்னு தான் இந்த பாடலில் நமது குறைகளை எல்லாம் அவருடைய குறைகளை எடுத்து இறைவன்கிட்ட நான் இப்படிலாம் இருக்கிறேனே, என்னை உய்விக்கும் பொருட்டு காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சரி, அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாடலில் முத்தாய்ப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், உன்னை துதிக்காதவனாகவும் தூய குணங்கள் ஏதும் இல்லாதவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்றாங்க. உன்னை துதிக்காதவன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் யார் அதாவது அறிவு விளக்கம் இல்லாமல் கடவுள் அந்த உண்மை கடவுளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். அதாவது நான் அந்த எப்படி சொல்கிறாங்க, தீமைகள் ஏட்டில் இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவு தீமைகள் பல புரிகின்றவனாக இருக்கிறேன். அதாவது உணவு உண்றதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எது கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் குற்றங்கள் பல செய்து வீண் பொழுது கழித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம எங்கேருந்து விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னா, சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி 4 விண்ணப்பங்களில் இது முதல் விண்ணப்பமாக வருது. இந்த விண்ணப்பத்தில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க, நாம் எப்படி இந்த அறிவு விளக்கம் இல்லாமல் நாம் எப்படி இருக்கின்றோம், உண்மை கடவுளை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அது எப்படி தெரிந்து அந்த உண்மை கடவுளை நாம் துதித்தோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த பாட்டுக்கு சரியாக பொருந்தி வரும். ஏன்னா நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அப்படியே இதில் இருக்குது, இங்கே சொன்ன மாதிரியே இருக்குது. அந்த இதெல்லாம் இல்லாதனால தான், அந்த உண்மை கடவுளை நாம் தெரிந்து துதிக்காதனால தான் நாம் இந்த மாதிரி வீண் பொழுது கழித்து அந்த பலவிதமான தீமைகள் புரிந்து வீணாக போகிறோம் அப்படின்றது தெளிவாகுது. சரி, இப்போ அந்த வரிகள் இதுதான். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமாரப் பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அதாவது இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலை, அதனால் அறிவின்றி இருந்தோம் ஆதலில், அதாவது தாய்
அதாவது இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அப்போ அந்த கடவுளுடைய அந்த திறத்தை அறிந்து கொள்ளலை. நமது சிறுமையையும் கடவுளுடைய அந்த பெருமையையும் அந்த அவருடைய திறத்தையும் நான் அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் அப்படின்றாங்க. இங்கேயும் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க? தொழுதெல்லாம் வல்ல கடவுளே நின்னை துதித்திலேன். உண்மை கடவுளை அறிந்து நாம் துதிக்கவில்லை, அதனால தான் இந்த தீமைகளில் போய் உழன்றுக்கிட்டு இருப்போம் அப்படின்றாங்க. அப்போ அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே. அதெல்லாம் முன்னாடி அப்படிலாம் நான் இருந்தேன், ஆனால் இந்த பருவத்தினிடத்தை இப்போ எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் அருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப்பெற்றோம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக வார்த்தைகள் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தையை கூட நம்ம பிரித்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி அருமையாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது நம்ம அந்த உண்மை கடவுளை கருத்தில் கருதி வழிபாடு செய்யலை அப்படின்றாங்க. ஞானசிரியையிலையும் இதே சொல்லியிருப்பாங்க. அந்த உண்மை கடவுளை கருத்தில் கருதி வழிபாடு செய்யணும் அப்படின்வாங்க. இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. நம்ம அந்த உண்மை கடவுளை தெரிந்து கொள்ளலை. அங்கேயும் அந்த தொழுதெல்லாம் வல்ல கடவுளே நின்னை துதித்திலேன். அதாவது நீ அந்த உண்மை கடவுளை அறிந்து துதிக்கலை. அதனால தான் அது அறிந்து துதித்தால் என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாம் நீங்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தலைப்படாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் என்பதை அவர்தான் எங்கள் அறிவில் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப்பெற்றோம் அப்படின்றாங்க. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப்பெற்றோம். ரெண்டாவது வரையும் படித்து காமிச்சிட்டேன். இந்த இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வள்ளல் பெருமான் அந்த உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்ய சொல்கிறாங்க. அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்ஞான்று செய்வோம், கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம், மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழிதுறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே. அப்படிலாம் இருந்து எப்போ கிடைக்கும், நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு எப்போ கிடைக்கும்னு அந்த எண்ணி எண்ணி ஏங்கி இருக்கும்போது அவரே சொல்கிறார் எப்படி கிடைக்கும் அப்படின்றத அருமையாக இங்கே சொல்கிறாங்க. களைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவத்தைகளினின்றும் நீக்கி
களைப்பும் கலகமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்ததற் பொருட்டே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடவால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர ஞான சிதம்பரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடஞ்செய்வோம் என்றும் அதுதருணம் மிகவும் அடுத்த சமீபித்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள்நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞானசபை காணுதல் வேண்டுமென்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்ததும் அன்றி அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளுமின்றி அத்திருஞான சபையும் தோன்றி விளங்கச் செய்வித்தருளி தேவரீர் பெருங்கருணையை கருதுந்தோறும் பெருங்களிப்பு அடைகின்றோம். இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டுமென குறிப்பித்த வண்ணம் அலங்கரிக்கத் தொடங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவித்து அருளல் வேண்டும். சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்து அருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு விரிவாக இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யணுன்றாங்க. அப்படி செய்யும்போது அந்த எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம்ன்றாங்க. அது எப்படி இதெல்லாம் வரும், எப்படி எப்போ கிடைக்கும், எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது அவரே விளக்கமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த வடலூர் அந்த பார்வதிபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடஞ்செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் திருவருள் விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இப்படி செய்யணும், இந்த இடத்துல ஒரு ஞான சபையை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரே எல்லா வழிமுறைகளையும் செஞ்சு கட்டுற மாதிரி எல்லா விதமான அனுகூலங்களையும் செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் வள்ளல் பெருமானுங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க கடைசியில், அதாவது அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். அப்போ இந்த ஞான சபை அந்த வடலூரில் இருக்க ஞான சபை ஒரு சாதாரண சபை கிடையாது. அது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அங்கேயே இருந்து யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடஞ்செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புறத்தில் அந்த ஞான சபையை அமைச்சு காட்டியிருக்காங்க. அப்போ இதில் சொல்கிற வர விஷயம் என்னென்னா, இந்த புறத்தில் காமிச்சதை நாம் அகத்தில் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் அக வழிபாடு தான். வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய வழிபாடு எல்லாமே அக வழிபாடு தான். அப்போ ஏன் இங்கே ஞான சபையில் அந்த மாதிரி அமைச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னா, நாம் தெரிஞ்சு கொள்ளணும். வெளியே ஒரு இதாக காமிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்குதுப்பான்னு. நம்ம அதை உள்முகம் போகணும். சிற்சபை பொற்சபை ஞான சபைன்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், உள்ளே உள்முகமாக போகணும். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். அந்த வரியை படிக்கும்போது தெரிஞ்சிடும் ஏன் புறத்தில் இந்த மாதிரி கட்டி காமிச்சிருக்காங்கன்னு. நம்ம புற வழிபாடு இல்லை, அந்த புறத்தில் போய் நம்ம பார்க்கும்போது உள்ளே அந்த ஒளியை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம நம்ம அகத்துக்குள்ளே அந்த ஒளியை பார்க்கணும். கடவுள் அருட்பெரும் ஜோதி உள்ளே நம்ம கண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ அடுத்த வரிகள் அந்த பேரால பாருங்களேன். அடுத்த பேராகிராஃபில் எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம்
ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாராகிராஃபில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஜாதி மதம் சமயம் இந்த வருணாசிரமம் இதிலெல்லாம் லட்சியம் வைக்காமல் எங்களை காப்பாற்றணும். அந்த ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றா வண்ணம் அருள் செய்யல் வேண்டும். அப்போ அதிலெல்லாம் போனோம்னா அதில் உண்மையை சொல்லலை, அதனால அதில் வீணாக போயிடும்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. பேருபதேசத்தில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதில் லட்சியம் வைக்கக்கூடாது. சரி, அது வைக்காமல் இருக்கிறதுக்கும் உனது அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிவிட்டு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். இங்கே அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை தான் எங்களுக்குள்ளே விளங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்போ அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துருச்சு அப்படின்னாலே அதான் ஜீவகாருண்யம் தான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஏன்னா நான் எல்லாருமே சகோதரர்கள் தான், எல்லாருமே ஒரு தாய் தந்தை, எல்லாருமே ஒரே பிள்ளைகள் தான், கடவுளுடைய பிள்ளைகள் தான் நாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனநிலையிலேயே தான் இருக்கணும். அந்த ஒருமைன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, அதைத்தான் விரிவித்து கொள்ளணுன்றாங்க. அதை செய்கிறதுக்கும் கடவுள் நீங்கள் தான் அருளை கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம இருக்கும்போது தான், அதாவது இந்த ஒருமை வரவழைச்சுக்கணும். எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கக்கூடிய அந்த நிலையில தான் நமக்கு இந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம உள்ளே பார்க்க முடியும். அந்த ஞான சபையில் எங்கள் புறத்தில் கட்டி காமிக்கிற அந்த ஒளியை நம்ம அகத்தில் இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தில் பயின்று அந்த ஒருமை உணர்வு நம்மளுக்கு எப்போ வருதோ அதில் பூரணத்துவம் ஆகும்போது தான் நாம் உள்ளே அந்த கடவுளை அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த சிறு விண்ணப்பத்தில் அருமையாக பதிஞ்சிருக்காங்க. அப்போ கடவுளை நம்ம இந்த மாதிரி தான், இந்த வழியில் போய் தான் துதிக்க முடியும். இப்படி தான் கடவுள்கிட்ட நம்ம தெரிந்து துதிக்கணும் உண்மை அறிவால். அதாவது அருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின். அதாவது எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின். அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் நீங்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம்ன்றாங்க. இங்கே உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடுன்றது அந்த உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடுன்றது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் சொல்கிறாங்க. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் எப்படி சொல்கிறாங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால தான் கடவுள் அருளை பெற்றுக்கொள்ள முடியும், வேறு எதுனாலையும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யணும்னா நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் போய் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது இங்கேயும் தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ கடைசியாக நான் படித்த அந்த பேராகிராஃபில் எப்படி சொல்கிறாங்க, அதாவது சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்து அருளல் வேண்டும். இங்கேயும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை தான் சொல்கிறாங்க. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைனா என்ன, எல்லா ஆன்மாக்களும் கடவுள் தான் எல்லா ஆன்மாக்களும் இருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கடவுள் தான் அந்த சபையாகவே, ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் அந்த உள்ளே பதியாகவும் அந்த இறைவன் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே தான் எங்கேயும் சொல்கிறாங்க. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைனா என்ன, எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அந்த ஆன்மாவில் இறைவன் தான் இருக்கின்றான் என்ற அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேணும் அப்படின்றாங்க. அது இருந்தால் தான் நம்ம ஜீவகாருண்யமே செய்ய முடியும். ஜீவகாருண்யம் செய்யணும்னா அதுதான் பேஸ். அப்போ அந்த தான் அவருங்க வரிவித்து கொள்ளணுன்றாங்க. அதான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த தொழுதெல்லாம் வல்ல கடவுளே நின்னை துதித்திலேன் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நான் துதிக்கலை அப்படின்றாங்க. இந்த துதிக்காமல் இருந்ததுனால தான் நான் இது மாதிரி கெடுகுணங்கள், அதாவது என்னென்னலாம் சொல்கிறாங்க பாரு, பேய்த்தன்மை பல உடையவனாக இருக்கின்றேன், உணவு கொள்ளும்போது நெய் அனைத்தையும்
உணவில் கலந்து உண்ணும் கருத்துடையவனாக இருக்கின்றேன். குற்றங்கள் பல செய்து வீண் பொழுது கழிக்கின்றவனாக இருக்கின்றேன். நான் செய்த குற்றங்கள் இவ்வளவு என்று ஏட்டில் எழுத முடியாத அளவு அவ்வளவு குற்றங்களை செய்பவனாக இருக்கின்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, நாம் உண்மை கடவுளை தெரிந்து கொண்டு துதிக்கவில்லை. அதுதான். அப்போ உண்மை அன்பால் உண்மை கடவுளை துதித்தால் நாம் இந்த மாதிரி கீழ்நிலைக்கு போக மாட்டோம், மேல்நிலைக்கு போவோம் அப்படின்றதான் இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அந்த உண்மை அன்பால் அந்த உண்மை அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயிலணும். அதுக்கு நாம் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை வருவித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.